இன்ஸ்டாகிராம் எல்லாம் போடுங்க, வீடியோ வில் பி பிளேட் சூன் ஆஃப்டர் தி ஆட் அப்படின்னு இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து சுரும் கோவம் வரும். பட் இருந்தாலும் அந்த வந்து விளம்பர நிகழ்ச்சி வந்து பார்க்கணும் கொஞ்சம் ஆசையா இருக்கும். அது மாதிரி இது நல்ல நிகழ்ச்சி போயிட்டு இருக்கும்போது இது ஒரு விளம்பரதார நிகழ்ச்சி. யார் மனதையும் காயப்படுத்துவதற்கு அல்ல. வந்து நீங்க எல்லாம் வந்து அப்ரூவல் வாங்குவீங்க, இது வாங்குவீங்க, எல்லாமே இது வந்து நீங்க வந்து ரிலேட்டடா, அதாவது காலேஜ் இது. ஆனா நாங்க வந்து ஒரு பூந்தோட்டத்தில் இருக்கிற மாதிரி இருப்போம். 3 வருஷம் ஐயா தேவராஜா செய்யற ஐயா பீரியட்லயும் சரி, மற்ற வந்தவங்களையும் சரி, நாங்க எப்பவுமே ஒரு பூந்தோட்டத்துல எப்படி இருப்போம், பட்டாம்பூச்சிகள் எப்படி பறப்போம், அது மாதிரி நான் வந்து ஒரு ஜாலியான செம ஜாலியா. அவருக்கு பிடிச்சதே அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் தான். என்னைக்குமே வந்து மரியாதை கொடுத்து பேசுவாங்க. யாராவது எல்லா பெரியவங்களும் சரி, ட்ரெஸ் பண்ணுற எல்லாரும் ஏப்பா வாங்க போங்க, ஏய் வாப்பா அப்படின்னு கூட கூப்பிட்டது. ஏப்பா டீ கொண்டு வாப்பா, ஏப்பா இருக்குதாப்பா. நான் வந்து கடைசியாவது டீ குடிக்க சொன்னேன் சார். கூட சொன்னாங்க சுகர் ஏறி போகுதுப்பா அப்படின்னா, சார் 30 ml ஒன்றும் சுகர் இருக்காதா சார். எனக்கு கொடுத்து பழகி போச்சு. இளங்கோ சார் அப்படிதான் சொன்னாங்க. மீட்டிங்ல 3 இது வந்தா எனக்கு ஒரு ஆசை, நான் சர்வ் பண்ணும். எனக்கு என் வேலை, நான் வந்த புதுசுல 2 மாசத்துல நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு போறேன், எனக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். இளங்கோ சார் சொன்னாங்க 3 மாசத்துல சம்பளத்தை கட்டணும் அப்படின்னா, சார் நான் வேலை செஞ்சதே 2 மாசம், 3 மாசம் சம்பளத்தை எப்படி கட்டுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆரம்பிச்ச ஒரு சண்டை. அது ஒரு இதே மாதிரி ரீசெண்டா சார் பீரியட்லயே வந்து ரொம்ப விக்ஸ் ஆகி அழுது, மேரேஜ் ஆகலைங்க, நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா நீ மட்டும் இல்ல, ஏகப்பட்ட வேறு பிடித்து இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைன்னு வந்து நீ சொல்றியா? நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை பாரு, உங்க வீட்டு பிரச்சனை பாரு. இதெல்லாம் உன் பிரச்சனையா? மேரேஜ் ஆகலைங்கிறது ஜாலியா இரு, ஆகுறப்போ இது பார்த்துக்கலாம். ஆனா அவருக்கு பிடிச்சது வந்து ஒயிட் அண்ட் ஒயிட். எப்போ போனாலும் நான் இல்லினாலே ஏசி ஆன் பண்ணிடுவாங்க டிரைவர் போய், அப்புறம் அவர் டிவியோட ஆன் பண்ணிடுவாரு. ஆனா அந்த ஒரு ஃப்ரீனஸ் வந்து சாப்பிட்டு மட்டும்தான் கிடைச்சது. உண்மையிலுமே வந்து ரொம்ப ஒரு நிகழ்ச்சி, மனநிறைவோடு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்த இது அதுதான். உண்மையாலுமே அவங்க சொன்ன மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கொடுத்து வச்சவங்க. சில பேர் அப்பாவை கோவப்பட்டு திட்டுவாங்க, சில பேர் என்ன எங்க சித்தப்பாலாம் என்னை பார்த்தா சிறு திட்டுவாங்க. ஆனா சாரு, அந்த சாரு சரி, இந்த சாரு சரி, என்னைக்கு தேவராஜ சொல்லுவோம் கல்யாணக்காரன், நாங்க இவரை பார்த்தா ஓடி ஒளிஞ்சுக்குவோம். வெக்கத்துல இது இல்ல, அன்புதான். ஆனா உண்மையிலுமே அந்த அன்பெல்லாம் ஒரு புனைப்பெயர் யாருக்காவது கிடைச்சிருக்குதா பாருங்க. நம்ம பேரோட கல்யாணராமன் இல்லைனாலும் நம்ம பேர்ல கல்யாணக்காரன். ஆனா அடுத்த விட்டே கேட்பாரு, எங்க அந்த கல்யாணக்காரர் காரணமே அப்படின்னு பாரு. உண்மையிலுமே வந்து அந்த சிரிப்புக்கு சொந்தக்காரர். அவர் சிரிக்கும் போது நம்மளுக்கு சிரிக்கலாம்னு தோணுதே இல்லையா?